உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். வரும் 23ஆம் தேதியுடன் ஓய்வு பெறும் தலைமை நீதிபதி BR கவாயின் பரிந்துரையை ஏற்று சூரியகாந்தை புதிய தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்தார். வருகிற 24ஆம் தேதி பதவியேற்கும் இவர் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை பதவியில் இருப்பார். முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளை முன்னிட்டு பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் நேரில் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவர் வாழ்ந்த நினைவிடத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் உள்ள புகைப்படத்திற்கும் மரியாதை செலுத்தினார். இந்தியாவின் சமூக மற்றும் அரசியல் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய மாபெரும் ஆளுமை முத்துராமலிங்க தேவர் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் நீதி சமத்துவத்திற்காகவும் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காகவும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் பாடுபட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்றும் சமத்துவம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை நோக்கிய நமது பயணத்தில் அவரது கொள்கைகள் வழிகாட்டும் ஒளியாக தொடர்வதாகவும் ராகுல் காந்தி புகழாரம் சூட்டினார். அவரது வாழ்க்கை அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் புகழாரம் சூட்டினார். 3 கோடி ரூபாய் செலவில் முத்துராமலிங்க தேவர் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் இதனை அறிவித்தார். முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முத்துராமலிங்க தேவருக்கு மேலும் புகழ் சேர்க்கும் விதமாக அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அதிமுக சார்பில் கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்தார். மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மருது பாண்டியர்களின் சிலைகளுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேவர் குரு பூஜைக்காக பசும்பொன் செல்லும் வழியில் மருது சகோதரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். இதேபோல மருத்திருவரின் தியாகத்தை போற்றி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தினார். மதுரையிலிருந்து பசும்பொன்னுக்கு முன்னாள் முதல்வர் OPS மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் ஒரே காரில் சென்றது அரசியல் களத்தில் சூட்டை கிளப்பியுள்ளது. மானாமதுரை வரை காரில் சென்றவர்கள் திடீரென ஒரே பிரச்சார வாகனத்தில் சென்ற நிலையில் அவரது ஆதரவாளர்கள் வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவுக்கு OPS, TTV, செங்கோட்டையன் ஆகிய 3 பேரும் ஒன்றாக வந்து மரியாதை செலுத்தியது பசும்பொன்னை அரசியல் களமாக மாற்றி அதிமுகவிலும் புயலை கிளப்பியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிரான மனநிலைமையில் இருக்கும் மூவர் அணி தேவர் ஜெயந்தியை வைத்து ஒன்றாக சங்கமித்திருக்கின்றது. பசும்பொன்னில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த TTV, OPS, செங்கோட்டையன் ஆகியோர் திமுக ஆட்சியை அகற்ற ஒன்றாக இணைந்து செயல்பட முடிவு செய்திருப்பதாக கூறினர். அத்தோடு துரோகத்தை வீழ்த்துவதுதான் எங்களது குறிக்கோள் என்ற 3 பேரும் எங்களுக்கு எதிரானவர் எடப்பாடி பழனிசாமிதான் என சூளுரைத்தனர். பசும்பொன் சென்ற சசிகலாவை பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் காத்திருந்து சந்தித்துவிட்டு சென்றனர். ஆனால் சசிகலா வர தாமதமாகிவிட்டது என்பதால் தான் 3 பேரும் முன்கூட்டியே மரியாதை செலுத்திவிட்டோம் என பிரஸ் மீட்டில் விளக்கம் கொடுத்த TTV தினகரன் சசிகலாவுக்காக காத்திருக்காமல் புறப்பட்டு சென்று விட்டார். சசிகலா, OPS, செங்கோட்டையன் மூவரும் திமுகவின் B டீம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடினார். மதுரை கப்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எட்டப்பர்களால் துரோகிகளால் அதிமுகவை வீழ்த்த முடியாது என அறுதியிட்டு கூறினார். செங்கோட்டையன் துரோகத்தால் அதிமுக கோட்டையான அந்தியூரிலேயே தோல்வி ஏற்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். 2021 தேர்தல் தோல்விக்கு துரோகிகள்தான் காரணம் என்றவர் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்குவதில் எந்தவித தயக்கமும் இல்லை என்று உறுதியாக கூறினார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை எதிர் துருவங்களாக இருந்த வைகோவும் சீமானும் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் சந்தித்துக் கொண்டதோடு கட்டி அணைத்து அன்பை பொழிந்து கொண்டது புருவத்தை உயர்த்த வைத்தது. கோடான கோடி தமிழர்களிடம் மான உணர்வை ஊட்டி வருபவர் சீமான் என தோளில் கை போட்டபடி வைகோ புகழ்ந்தது ஆச்சரியத்தை மிஞ்சிய அதிசயமாக இருந்தது.
குரு பூஜையை ஒட்டி சென்னை பனையூரில் தாவேக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த முத்துராமலிங்க தேவர் படத்திற்கு விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றதுடன் ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாவேகாவினர் கொடியசைத்ததால் பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டதாக கூறியதை கூட்டணி என தவறாக அர்த்தம் புரிந்து கொள்ளக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். மதுரை கப்பலூரில் பேட்டியளித்த அவர், தாவேகாவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, தாவேகாவும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என திட்டவட்டமாக கூறினார். சென்னையில் காலையில் சவரனுக்கு 1800 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை பிற்பகலில் சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 90,400 ரூபாய்க்கும் 1 கிராம் 11,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 165 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீர்கூட அருந்தாமல் விரதம் இருந்து கங்கை புனித நதியில் நீராடி பெண்கள் பூஜிப்பதை காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் நாடகம் என கூறுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பீகாரின் முசாஃபர்பூரில் நடந்த என்டிஏ கூட்டணியின் தேர்தல் கூட்டத்தில் பேசிய அவர், சத் பூஜையை அவமதித்தவர்களை பீகார் தாய்மார்கள் ஒருபோதும் ஆதரிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டார். பிரதமர் மோடி ஊர் ஊராக சென்று ஓட்டு கேட்டாலும் முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ்குமார் தான் என்று சொல்வதில் என்ன தயக்கம் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், நிதிஷ் தலைமையில் தேர்தலை சந்திப்பதாக ஏன் சுற்றி வளைத்து பேச வேண்டும் என்று வினவினார். பீகாரில் ஊடுருவல்காரர்களை வைத்து ராகுல் காந்தி யாத்திரை நடத்தியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். நாளந்தாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பீகாரிலிருந்து ஊடுருவல்காரர்கள் அனைவரையும் முற்றிலுமாக வெளியேற்றும் என தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பெண்ணாக இருந்தாலும் பிரதமர் மோடியை விட அதிக தைரியம் கொண்டவர் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகாரில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், 1971ஆம் ஆண்டு போரின் போது இந்திரா காந்தி அமெரிக்காவிற்கு அஞ்சவோ தலை வணங்கவோ இல்லை என்றும், ஆனால் பிரதமர் மோடிக்கு ட்ரம்பை எதிர்க்கும் எண்ணமோ திறமையோ இல்லை என்றும் தெரிவித்தார். ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்து வருவதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். உலகச் சந்தையின் மாறிவரும் சூழ்நிலைகளை பொறுத்தே முடிவுகளை எடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள இந்தியாவின் உத்திசார் துறைமுகமான சபாகருக்கு அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் பொருந்தாது என வெளியுறவு அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளில் இருந்து சபாகர் துறைமுகத்திற்கு 6 மாதங்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதையும் இந்தியா உறுதி செய்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ வரும் நவம்பர் 2ஆம் தேதி CMS North 3 எனும் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுகிறது. அதிக எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட LV-M3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட உள்ளது. மும்பையில் ஸ்டுடியோ ஒன்றில் ஆடிஷனுக்கு சென்ற 20 குழந்தைகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டு கொலை மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். தங்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் தற்காப்புக்காக பதிலுக்கு சுட்டதாக விளக்கமளித்த போலீசார் குழந்தைகள் அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். நகராட்சி பணி நியமனத்தில் அமைச்சர் நேருவின் சகோதரர்களின் உதவியாளர்களை தொடர்பு கொண்டு 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்து பணியில் சேர தயாரானவர்கள் தேர்வில் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. முக்கிய நபர்கள், அதிகாரிகள் இடைத்தரகர்களிடமிருந்து பரிந்துரைகள் பெற்றுள்ளதாகவும் புகார் தெரிவித்தனர். நகராட்சி பணி நியமன முறைகேடு குற்றச்சாட்டுகளை அமைச்சர் KN நேரு மறுத்திருந்த நிலையில் ஊழல் நடந்ததற்கு ஆதாரமாக சகோதரர்கள் மணிவண்ணன், ரவிச்சந்திரன் மற்றும் உதவியாளர்களின் வாட்ஸ்அப் உரையாடல் மீட்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே உறுதி செய்யப்பட்ட பட்டியல் தயாரித்தது வாட்ஸ்அப் சாட்கள் மூலம் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் சராசரியாக ஆண்டுக்கு 42 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாக முதலமைச்சர் கூறுவது பச்சை பொய் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அரசின் உணவுத்துறை கொள்கை விளக்க குறிப்பை சுட்டிக்காட்டி பேசிய அவர், நெல் கொள்முதல் விவகாரத்தில் முதலமைச்சரும் அமைச்சரும் முரண்பட்ட தகவல்களை சொல்வதாக விமர்சித்தார்.
வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து எதிர்க்கட்சியான அதிமுக தான் பயப்பட வேண்டும், ஆனால் ஆளுங்கட்சியான திமுக ஏன் அஞ்சுகிறது என எதிர்க்கட்சி தலைவர் EPS கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை கப்பலூரில் பேட்டியளித்த அவர் SIR என்ற வார்த்தையை கேட்டாலே திமுகவிற்கு அச்சம்தான் வருவதாக கிண்டலடித்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வந்த மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் திடீரென பூசாரிகளில் ஒருவரை கன்னத்தில் அறைந்து அத்துமீறியதோடு தர்ணாவிலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அத்தோடு தரையில் அமர்ந்து கொண்டு எழாமல் பிடிவாதம் பிடித்த நிலையில் TTV தினகரனும் செங்கோட்டையனும் சமாதானம் செய்த பிறகு எழுந்து சென்றார். வட மாவட்டங்களில் 33 நாட்களாக கொட்டி கிடக்கும் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நல்லாட்சிக்கான எந்த இலக்கணத்தையும் கொண்டிருக்காத திமுக அரசு உழவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் லாரி உரிமையாளர்களின் போராட்டத்தால் அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மேலும் தேக்கமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளை மேலும் நிலைகுலைய செய்யும் இந்த போராட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்துவது அரசின் தலையாய கடமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பணம் கொடுத்தால்தான் அரசு பணி என்ற அளவுக்கு இளைஞர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடினார். நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் சுமார் 800 கோடி ரூபாய் மோசடி நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டிய அவர் அமைச்சரவையில் செந்தில் பாலாஜியைப் போல பலர் இருப்பதாக குற்றம் சாட்டினார். தென்னையில் வாடல் நோய் பாதிப்புகளை ஆய்வு செய்யவும் நோயை கட்டுப்படுத்தவும் குழு அமைத்ததற்காக பிரதமர் மோடி மற்றும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனில் முழு அக்கறை கொண்டுள்ள பிரதமர் மோடி என குறிப்பிட்டு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். கரூர் விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை கோரிய வழக்கை திரும்ப பெறுமாறு மனுதாரர் பிரபாகரனை மிரட்டுவதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர், உயரதிகாரிகள், அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் என பல தரப்பிலும் மிரட்டுவதாக பிரபாகரனின் வழக்கறிஞர் தெரிவித்த நிலையில் எந்த அழுத்தம் வந்தாலும் CBI முன்பு முறையிடுமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியது. 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அரசியல் மேடையாக நீதிமன்றத்தை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என கண்டித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் போதுமான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் அவசர கதியில் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக வாதிடப்பட்ட நிலையில் விசாரணை நவம்பர் 3வது வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்தில் மேலும் 2 சிப்காட் தொழில் பூங்கா அமைய உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் 422.33 ஏக்கரில் 530 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், மதுரை மேலூரில் உள்ள வஞ்சிநகரம், கொடுக்கம்பட்டி, பூதமங்கலம் ஆகிய 3 கிராமங்களைச் சேர்த்து 278.26 ஏக்கர் பரப்பளவில் 68 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் சிப்காட் பூங்கா அமையவிருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இயக்கப்படும் கனரக வாகனங்களை திரும்பப் பெறும் ஸ்கிராப்பிங் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. பழைய வாகனங்களால் அதிக அளவு காற்று மாசு ஏற்படுவதால் 15 ஆண்டுகள் கடந்த வாகனங்களின் தகுதி சான்றிதழ்களை ரத்து செய்து அப்புறப்படுத்த 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு ஆணை வெளியிட்டது. சென்னை ரேஸ்கோர்ஸ் கிளப்பில் பசுமை பூங்கா அமைக்கும் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவில் உச்சநீதிமன்றம் தலையிட மறுப்பு தெரிவித்துள்ளது. கோல்ஃப் மைதானத்தில் பசுமை பூங்கா மற்றும் நீர்நிலைகள் அமைப்பதற்கான பணிகளை தமிழக அரசு தொடரலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சென்னை ரேஸ் கிளப் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. கவின் ஆணவ படுகொலை வழக்கில் CBCID போலீசார் நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தனர். அதில் முதல் குற்றவாளியான சுர்ஜித் ஆவணங்களை மறைப்பதற்கு அவரது தாய் கிருஷ்ணகுமாரி தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டதுடன் வழக்கில் தொடர்புடைய 4 பேர் மீதும் குற்றம் சாட்டி இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் நவம்பர் 5ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து 7வது நாளாக நீடித்தது. தடையை மீறி சுற்றுலா பயணிகள் குளிக்காமல் இருக்க தடுப்பு வேலி அமைத்து பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். கனமழை காரணமாக பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 2000 கனஅடி வீதம் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் திருவள்ளூர் அடுத்த தாமரைப்பாக்கம் அணைக்கட்டிலிருந்து வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. இதனால் யாரும் குளிக்கவோ புகைப்படம் எடுக்கவோ ஆற்றில் இறங்க வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள அடவி நயினார் கோயில் நீர்த்தேக்கம் நடப்பாண்டில் 4வது முறையாக நிரம்பியுள்ளது. அனுமன் நதி குறுக்கே கட்டப்பட்டுள்ள அடவி நயினார் கோயில் நீர்த்தேக்கம் கனமழையின் காரணமாக முழு கொள்ளளவான 132 அடியை எட்டியது. இதனால் அணையிலிருந்து 61 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தேனி போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கூலி தொழிலாளி கல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். முட்டம் பகுதியில் தங்கி கூலி வேலை செய்த கருப்பசாமி, சுரேஷ் மற்றும் ஆசிலாமணி ஆகியோர் குரங்கணியில் இருந்து மளிகை பொருட்களை வாங்கிக் கொண்டு திரும்பி சென்றபோது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. இதில் கருப்பசாமி அடித்து கொலை செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பொது பாதையை ஆக்கிரமித்துள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வட்டாட்சியர் காரை மறித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியூரில் உள்ள பொதுப்பாதையை ஆதி திராவிடர் மக்கள் பயன்படுத்த விடாமல் சாலையின் குறுக்கே கட்டை மற்றும் கற்களை கொண்டு தனிநபர்கள் அடைத்ததாக கூறப்படுகிறது. சென்னை ஆதம்பாக்கத்தில் வீட்டில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஓய்வு பெற்ற மருத்துவரின் மனைவி உடல் கருகி உயிரிழந்தார். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆனந்த் பிரதீப் என்பவர் தனது வீட்டில் மனைவி, மகள் மற்றும் மகன் ஆகியோருடன் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றியது. நெல்லை மாவட்டம் கூடன்குளம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய கார் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த விபத்தில் பள்ளி சீருடை அணிந்த 2 மாணவர்கள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடியில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள ஆழ்வார்தோப்பு பகுதியில் பட்டா நிலங்களில் அனுமதியின்றி குறுமண் வெட்டி எடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பகுதியில் விதிகளை மீறி மண் எடுப்பதாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கு தொடரப்பட்ட நிலையில் மண் எடுக்க நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. சென்னை கொடுங்கையூரில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த கார் ஓட்டுநரை கைது செய்த போலீசார் 48 போதை மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர். கைதான ஓட்டுநர் மகேஷ் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து மும்பையில் இருந்து கொரியர் மூலம் போதை மாத்திரைகளை வரவழைத்து விற்பனை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. ஆபத்தான தொழில்களில் பெண் தொழிலாளர்களை பணியமர்த்தும் அறிவிப்பை தமிழக அரசு ரத்து செய்ய கோரி CITU உழைக்கும் பெண்கள் குழுவினர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பெட்ரோலியம், கண்ணாடி உற்பத்தி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஆபத்தான தொழில்களில் பெண்களை பயன்படுத்தலாம் என தமிழ்நாடு நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய வேன் ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். ஓமங்கலம் கிராமத்தை சேர்ந்த வேன் ஓட்டுநர் முரளிதரனுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு வேறு பெண்ணுடன் திருமணம் நடைபெற்ற நிலையில் 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் நுழைந்த யானைகளை வனத்துறையினர் விரட்டி அடித்த நிலையில் யானைகள் வனப்பகுதியை நோக்கி தலை தெறிக்க ஓடும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. குனியல் வயல் பகுதியில் விவசாய நிலத்திற்குள் காட்டு யானைகள் நுழைந்துள்ளதை பார்த்த அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் மலை சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். அப்சர்வேட்டரியில் இருந்து மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகள் நீண்ட நாட்களாக சேதமடைந்திருக்கும் நிலையில் தற்போது கொடைக்கானலில் தொடர்ந்து பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெள்ளப்பாறை கிராமத்தில் முறையான சாலை வசதி இல்லாமல் சிரமப்படுவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிராமத்திற்குள் செல்லும் முகப்பில் சில அடி தூரத்திற்கு மட்டுமே பாதை உள்ளதால் வழுக்கலான பாறை வழியாகவும் ஒற்றையடி பாதையிலும் அச்சத்துடன் செல்லும் நிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூரில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்துக் கொண்டு நுழைந்த முகமூடி கொள்ளையர்கள் கணவன் மனைவியை தாக்கிவிட்டு 8 சவரன் தாலி செயினை பறித்துச் சென்றனர். கட்டுமான பொருட்கள் விநியோக தொழிலை செய்து வரும் சிவக்குமார், அவரது மனைவி வாணி ஆகியோர் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் கைவரிசையை காட்டினர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் கட்டில், மெத்தை உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் தீக்கிரையாகின. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்தின் பெரும் பகுதி சேதமடைந்தது. பேருந்தில் இருந்தவர்கள் காயங்கள் இன்றி உயிர் தப்பிய நிலையில் முன்பக்க டயர்கள் முற்றிலும் சேதமடைந்து பேருந்தின் பாகங்கள் உடைந்தன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலையோரத்தில் மயங்கிய நிலையில் அமர்ந்திருந்த முதியவரை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மீட்டு ஆட்டோவில் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். முதியவரை மீட்டு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்திய போலீசார் பின்னர் முகவரியை கேட்டு பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே விவசாய கூலி வேலைக்கு சென்ற பெண் பாம்பு தீண்டி பரிதாபமாக உயிரிழந்தார். ஒரையூர் கிராமத்தைச் சேர்ந்த பத்மா கோரணப்பட்டு பகுதியில் பன்னீர் கரும்புகளில் சோலைகளை கழிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது காலில் விரியன் பாம்பு கடித்தது. திருப்பதி லட்டு தயாரிக்க கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்ட வழக்கில் தேவஸ்தான அறங்காவலர் குழுவின் முன்னாள் தலைவரின் தனி உதவியாளர் கைது செய்யப்பட்டார். ஏழுமலையான் கோயிலில் பிரசாதங்களை தயார் செய்வதற்காக திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனம் அனுப்பிய நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. மோந்தா புயல் காரணமாக பெய்த கனமழையால் தெலங்கானா மாநிலம் கம்மம் பகுதி முழுவதும் வெள்ளத்தால் தத்தளித்தது. முன்னேறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊருக்குள் புகுந்து சாலைகள், பாலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். மோந்தா புயலின் தாக்கத்தால் தெலங்கானா மாநிலம் வாரங்கல் நகர் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. வீடுகளிலிருந்து வெளியே கூட செல்ல முடியாமல் மக்கள் கடும் சிரமப்படுகின்றனர். வீட்டின் மொட்டை மாடிகளில் தஞ்சமடைந்த மக்களுக்கு ட்ரோன்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. ஆந்திராவில் மோந்தா புயல் காரணமாக பெய்த கனமழையால் நாகர் கர்னூல் மாவட்டம் லாத்திப்பூர் பகுதியில் சாலையின் ஒரு பகுதி முழுவதுமாக வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் ஹைதராபாத் ஸ்ரீசைலம் இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டுள்ளன. ஆந்திர மாநிலம் சங்கம்பெண்ணா ஆற்றில் படகுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் சுமார் 35 டன் எடை கொண்ட படகுகள் தடுப்பணையில் மோதும் முன்பாக நிறுத்தப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. படகுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவதாக தகவல் அறிந்ததும் விரைந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தடுப்பணைக்கு சிறிது தூரத்திற்கு முன் அவற்றை கட்டுப்படுத்தினர். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பெய்த கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கி வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். கருமேகம் சூழ்ந்து நகர் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டுக் கொண்டு சென்றனர். 3 நாட்களையும் 2 இரவுகளையும் த்ரில்லாக கழிக்க வேண்டுமா? வாருங்கள் வயநாட்டிற்கு என கர்நாடக மாநில சுற்றுலாத்துறை சார்பில் விளம்பரம் செய்யப்பட்டிருப்பது சர்ச்சையாக மாறியுள்ளது. இதையடுத்து முதலமைச்சர் சித்தராமையா முதலில் கர்நாடகாவுக்காக உழைக்க வேண்டும், பின்னர் கட்சித் தலைவரின் மகள் தொகுதி வளர்ச்சிக்கு பாடுபடலாம் என பாஜக கடுமையாக சாடியுள்ளது. காஷ்மீர் சட்டப்பேரவையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீரில் பெய்த தொடர் மழை காரணமாக கடுமையான நிலச்சரிவு மற்றும் வெள்ள பாதிப்புகளின் மூலம் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். குஜராத்தில் பைக்கில் சென்றவர் மீது மோதிய கார் அதிலிருந்தவர்களை பைக்குடன் 1.5 கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் சென்ற பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குடிபோதையில் விபத்தை ஏற்படுத்திய ஆசிரியரும் அவரது சகோதரரும் கைது செய்யப்பட்டு காரில் இருந்த மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 15 வயது சிறுவன் ஓட்டி வந்த கார் 3 வயது சிறுமி மீது மோதிய நிலையில் காருக்கு அடியில் சிக்கிய குழந்தை அலறி அழுது கொண்டே ஊர்ந்தபடி வெளியே வரும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காரில் நம்பர் பிளேட் இல்லாத நிலையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது.
பெங்களூருவில் கார் மீது உரசியதற்காக டெலிவரி ஊழியரை துரத்தி சென்று அவரது இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக மோதி கொலை செய்துவிட்டு சாலை விபத்து போல் சித்தரித்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். கடந்த 25ஆம் தேதி நடந்த இந்த விபத்தில் டெலிவரி ஊழியர் தர்ஷன் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் உடன் சென்ற அவரது நண்பர் வருண் படுகாயமடைந்தார். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் 8ஆம் வகுப்பு மாணவி 4 பேர் கொண்ட கும்பலால் காரில் கடத்திச் செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 26ஆம் தேதி சந்தைக்கு சென்ற சிறுமியை கடத்திச் சென்ற கும்பல் போதைப் பொருளை கொடுத்து விடிய விடிய பாலியல் பலாத்காரம் செய்து பின்னர் அவரது வீட்டின் அருகே விட்டுவிட்டு தப்பிச் சென்றது. உத்தரப்பிரதேசத்தில் காதலியை பார்க்க சென்ற காதலனை பெண் வீட்டார் கொடூரமாக அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலி வீட்டிற்கு சென்ற ரவி என்பவரை தடுத்து நிறுத்தி மரத்தில் கட்டி வைத்து குச்சியால் தாக்கியதில் பலத்த காயமடைந்த நிலையில் தண்ணீர் கேட்டும் கொடுக்காமல் தொடர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டம் தார் பகுதியில் கிரேன் அருந்து பிக்கப் வாகனத்தின் மீது விழுந்த விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ரயில்வே மேம்பால பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது கிரேன் எதிர்பாராத விதமாக அருந்து விழுந்ததில் பிக்கப் வாகனம் முற்றிலும் நொறுங்கியது. கர்நாடக மாநிலம் சிவமொக்காவில் சக்கரை பைலு யானைகள் முகாமில் ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டிருந்த பாலண்ணா யானையின் வலது காது முழுவதுமாக வெட்டி அகற்றப்பட்டது. காதின் அருகில் கேங்க்ரீன் என்ற நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு 3 நாட்கள் சிகிச்சை அளித்தும் காயம் ஆறாமல் இருந்ததால் உடலின் மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் இருக்க காது அகற்றப்பட்டது. அமெரிக்காவில் வேலைக்கான பெர்மிட் வழங்கும் முறையில் கொண்டுவரப்பட்டுள்ள அதிரடி மாற்றத்தால் லட்சக்கணக்கான இந்தியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த மாற்றத்தின்படி வேலை பெர்மிட்டுக்கான அங்கீகார ஆவணங்களை தானாக நீட்டிப்பு செய்யும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அணு ஆயுத சோதனையில் உடனடியாக ஈடுபடுமாறு அமெரிக்க போர்த்துறைக்கு அதிபர் டிரம்ப் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விருப்பம் இல்லை என்றாலும் அணு ஆயுதங்களை கையாள்வதில் அடுத்தடுத்த இடங்களில் ரஷ்யாவும் சீனாவும் இருப்பதால் வேறு வழி தெரியவில்லை என்றும் டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். சீனாவும் அமெரிக்காவும் உலகின் 2 பெரிய பொருளாதாரங்களாக இருப்பதால் அவற்றுக்கிடையே உரசல் இருப்பது இயற்கையானதே என சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்தார். ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முன்னிலையில் பேசிய அவர் சவால்களை சமாளித்து 2 நாடுகளும் உறவை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான 2 மணி நேர சந்திப்பிற்கு பிறகு அந்நாட்டின் மீதான வரியில் 10% குறைப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். தென்கொரியாவின் பூசானில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் அரிய மண் தாதுகளின் ஏற்றுமதி பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். யுக்ரைனின் சபோரிஜியா நகரில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 6 குழந்தைகள் உள்பட 13 பேர் காயமடைந்தனர். அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் அந்த கட்டடம் இடிந்து பலத்த சேதமடைந்தது. கட்டடங்கள் பற்றி எரிந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியும் முடுக்கிவிடப்பட்டது. டெல்லியில் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து வந்தாலும் தாய் நாட்டுக்கு எப்போது திரும்புவோம் என்ற ஏக்கம் இருக்கத்தான் செய்கிறது என வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறினார். வங்கதேசத்தில் உள்நாட்டு இளைஞர்களின் கிளர்ச்சியை அடுத்து ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பித்து இந்தியாவில் தஞ்சமடைந்தார். பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்க படைகள் அடுத்தடுத்த அதிரடி தாக்குதலில் ஈடுபடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. போதைப் பொருட்கள் கடத்தி வந்த படகின் மீது குண்டு வீசி தகர்த்து 4 பேரை கொன்றதாக அமெரிக்க ராணுவம் வீடியோ வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்பா மாகாணத்தின் எல்லையில் ராணுவ வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ராணுவ கேப்டன் உள்பட 6 வீரர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் வந்த இந்த வாகனம் குர்ரம் என்ற மாவட்டத்தில் வந்தபோது மிகவும் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததாகவும் அதில் ராணுவ வாகனம் சின்னாபின்னமானதாகவும் தெரிகிறது. நவி மும்பையில் இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 2 நாட்டு வீராங்கனைகளும் கையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து விளையாடினர். மெல்போர்னில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஆஸ்திரேலிய இளம் வீராங்கனை பென் ஆஸ்டின் கழுத்து பகுதியில் பந்து பலமாக தாக்கியதில் உயிரிழந்தார். பென் ஆஸ்டின் நினைவாக வீராங்கனைகள் கருப்பு பேட்ஜ் அணிந்து விளையாடினர்.
விலா எலும்பு முறிவு மற்றும் மண்ணீரல் இரத்த கசிவில் இருந்து குணமடைந்துள்ள ஸ்ரேயாஸ் ஐயர் தாம் நல்ல முறையில் குணமடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாவில் இதை தெரிவித்துள்ள அவர், ஆபத்தான காலகட்டத்தில் தமக்காக பிரார்த்தித்தவர்களுக்கும் குணமடைய வாழ்த்தியவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக பதிவிட்டுள்ளார். காயத்தால் சிகிச்சை பெற்று வந்த இந்திய அணி வீரர் ரிஷப் பந்த் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் களத்திற்கு திரும்பியுள்ளார். இந்தியா ஏ, தென்னாப்பிரிக்கா ஏ அணிகள் மோதும் முதலாவது டெஸ்ட் போட்டி பெங்களூருவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கேப்டனாக ரிஷப் பந்த் போட்டியை வழிநடத்துகிறார். ஐசிசி கிரிக்கெட் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய டாப் 5 இந்திய வீரர்களை ஆஸ்திரேலிய முன்னாள் வேகப்பந்து ஜாம்பவான் கிளென் மெக்ராத் தேர்வு செய்துள்ளார். சச்சின், தோனி, யுவராஜ் சிங், விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோரை மெக்ராத் விருப்ப வீரர்களாக தேர்வு செய்திருக்கிறார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் காங்கிரஸ் முன்னாள் எம்பியுமான முகமது அசாருதீனுக்கு தெலங்கானாவில் அமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட அசாருதீன் 2ஆம் இடத்தையே பிடித்தார். இருந்தாலும் அவரை சட்டமேலவை உறுப்பினராக நியமித்து முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் நவம்பர் மாதம் நடைபெறும் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலை 9 மணிக்கு தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. டெஸ்ட் போட்டிகள் வழக்கமாக காலை 9:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் சூரிய அஸ்தமனம் முன்னதாகவே நிகழும் என்பதால் முன்னரே போட்டி தொடங்குகிறது. சினிமா ரசிகர்களுக்கு விருந்தாக வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் புதிய திரைப்படங்கள் மற்றும் ரீ-ரிலீஸ் ஆன 10 திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாகின்றன. ஆர்யன், ஆண் பாவம் பொல்லாதது, தடை அதை உடை, தேசிய தலைவர், மெசேஞ்சர், பரிசு போன்ற புதிய திரைப்படங்களும், பாகுபலி, அட்டகாசம் போன்ற ரீ-ரிலீஸ் திரைப்படங்களும் வெளியாகின்றன. ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிகர் சந்தானம் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்திற்காக சந்தானம் அடுத்த மாதம் முதல் பணியாற்ற உள்ளதாக கூறப்படும் நிலையில் படத்தில் நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்காது என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக அறிமுகமாகும் திரைப்படத்தில் பாலிவுட் நடிகை வாமிகா கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் முறையாக கதாநாயகனாக அறிமுகமாகும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் திரைப்படத்திற்காக தற்காப்பு கலையை கற்று வருகிறார். KGF புகழ் யஷ் நடிப்பில் உருவாகி வரும் டாக்ஸிக் திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி தள்ளி வைக்கப்படுவதாக பரவிய தகவலுக்கு தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் மறுப்பு தெரிவித்துள்ளது. திட்டமிட்டபடி அடுத்த ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் இயக்கி வரும் 7G ரெயின்போ காலனி 2 மற்றும் மென்டல் மனதில் உள்ளிட்ட திரைப்படங்கள் அடுத்த ஆண்டு வெளியாகும் என இயக்குனர் செல்வராகவன் பேட்டி ஒன்றில் கூறினார். இரண்டும் வித்தியாசமான திரைப்படங்கள் என்றும் வேறெதுவும் தற்போது சொல்ல முடியாது எனவும் அவர் கூறினார். திரைப்படம் இயக்குவதையே விரும்புவதாகவும் நடிகனாக தனக்கு துளியும் விருப்பமில்லை என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் பேட்டி ஒன்றில் கூறினார். நடிகனானால் தன்னை தேடி தேவையில்லாத கூட்டம் வரும் என்பதால் அது அவசியமற்றது என்றும் தெரிவித்தார். ஐ வாண்ட் டு டாக் என்ற திரைப்படத்திற்காக நடிகர் அபிஷேக் பச்சன் வென்ற பிலிம்பேர் விருது திறமையால் வாங்கவில்லை, பணம் கொடுத்துதான் பெற்றார் என சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அபிஷேக் பச்சன் மறுப்பு தெரிவித்துள்ளார். கடின உழைப்பு, ரத்தம், வியர்வை சிந்திதான் விருது வாங்கியதாக அபிஷேக் பச்சன் உறுதியுடன் கூறினார். நடிகர் விஜய் ஆண்டனி நடித்து வெளியாகியுள்ள சக்தி திருமகன் கதை திருடப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள சர்ச்சைக்கு பதிலளித்துள்ள இயக்குனர் அருண் பிரபு, இது மிகவும் தவறான அவதூறு என்றும் பல ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய தன் கதை என விளக்கம் அளித்துள்ளார். சக்தி திருமகன் படத்தின் கதை தன்னுடையதையே நகலெடுத்துள்ளனர் என இயக்குனர் சுபாஷ் சுந்தர் குற்றம் சாட்டியிருந்தார். மாதம்பட்டி ரங்கராஜிடம் பராமரிப்பு தொகை கோரி ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 7 மாத கர்ப்பிணியான தன்னால் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட முடியவில்லை என்பதால் தனது செலவுகளுக்கு மாதம் தோறும் 6,50,000 ரூபாய் வழங்க ரங்கராஜுக்கு உத்தரவிட வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். ஹலோ கிட்டி அனிமேஷன் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் 2028ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனமான வார்னர் பிரதர்ஸ் அனிமேஷன் மற்றும் நியூ லைன் சினிமா அறிவித்துள்ளது. குழந்தைகளால் மிகவும் விரும்பப்படும் ஹலோ கிட்டியை பெரிய திரையில் கண்டுகளிக்க வகை செய்யும் இப்படம் உருவாகியுள்ளது.
பயனர்களின் லொகேஷனை கேட்கும் செயலிகளால் தனிநபர் தரவுகள், அவர்களின் செயல்பாடுகள் மற்றும் அவர்கள் தங்கியிருக்கும் அறை உள்ளிட்ட விவரங்கள் கசியும் ஆபத்து உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. IIT டெல்லியின் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் சைபர் சிஸ்டம்ஸ் துறை நடத்திய இந்த ஆய்வில் ஒருவரின் இதுபோன்ற தரவுகளை 99% வரை கண்டுபிடிக்க முடியும் என தெரிவித்துள்ளது.